டூ வீலர் வாகன ஓட்டிகள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இந்த உங்களுடைய டயர், உங்களுடைய முன் வீலோ பின் வீலோ டயர் தேஞ்சு போச்சுன்னா புதுசு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு காவாசி விலையில 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாய்க்கு கூட ஒரு நல்ல டயர் கிடைக்குது. சூப்பர் பரவாயில்லன்னு நீங்க வாங்கி மாட்டிடுறீங்க. ஆனா அதை எப்படி எப்படி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஏற்கனவே தேஞ்சு போன அந்த பட்டன் தேஞ்சு போன டயரை நல்லா தேய்க்க வைக்கிறாங்க. நல்லா திரும்பவும் நல்லா தேய்ச்சி ஒரு மாதிரி பிளாட் ஆக்கிடுறாங்க. பிளாட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் இன்னொரு டீப்பு மாதிரி மேல ஓட்டுறாங்க. எப்படி டீப்பு மாதிரி ஒரு நல்லா மேல ஒட்டி அதை நல்லா காத்து அடிச்சு அந்த காத்து போகுதான்னு செக் பண்ணி அதை ஒரு மோல்ட்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மோல்ட்ல ரொம்ப நேரம் ப்ராசஸ் ஆகி அது மெல்ட் ஆகி ஒரு தடம் மாதிரி ஒரு பட்டன் ரீபட்டன் போடுது. அவ்வளவுதான், ரீபட்டன் போடுது. அதாவது ஒரு டயருங்கிறது ஒரே ஒரு மெட்டீரியலை உருவாகணும். ஆனா இது அப்படி கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறது பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு வெடிக்க தன்மையா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபேமிலியோட நிறைய டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. புது டயரு அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் உழைக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனா அதே பழைய டயர்னா 6-5 மாசத்துலயே அது போயிருங்க. ஆனா அந்த புது டயர் விலைக்கு ஏற்றி வச்சு விற்பாங்க. தயவு செய்து கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. இந்த மாதிரி டயரை வாங்குறதுக்கு பதிலாக நீங்க புது டயர் வாங்கிட்டு போயிருங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். ப்ளீஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.